welcome back to Livia Lives channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நாள் அம்மா இல்லாம நம்ம இருக்க போறோம். அம்மா வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ நானும் எங்க அக்காவும் தான் தனியா வீட்டுல இருக்கோம். எஸ் பார்க்கலாம், ஒரு 2 பைத்தியமும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு தெரியும், நான் நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஸோ லவ் யூ guys. இன்னைக்கு நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன டின்னர் பண்ண போறோம் நீங்க கெஸ் பண்ணுங்க. ஐ திங்க் நிறைய பேருக்கு அவ்வளோவா கெஸ் கரெக்டா இருந்திருக்காது. சரி, ஓகே, நானே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பிரியாணி பண்ண போறோம், அதாவது சிக்கன் பிரியாணி. ஸோ நிறைய அப்கமிங் வீடியோஸ்லாம் நாங்கள் வந்துட்டு போட்டுட்டே தான் இருப்போம், நீங்கள் ப்ளீஸ் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, நான் வந்துட்டு புக்கெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு காஃபி குடிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? அக்கா லைட்டா கீழே ஊத்திட்டேன். ஏய் சொல்லாதடி. ஸோ காஃபி டைம்ன்றதுனால நம்ம காஃபி குடிக்கும் போது எதுவும் பேசக்கூடாது சொன்னா. ஏடா இருக்கு. ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம என்ன சாப்பிட போறோம்னா, என்ன பாத்தீங்களா நான் எவ்வளவு அழகா இருக்கேன்ட்டு. நானும் எப்படி அழகா இருக்கேன். ஸோ இது வந்து கால் ஆன் டைம். எப்படி பாருங்க கொட்டிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்து எங்க அம்மா எங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் நாம அவங்க வந்துட்டு ட்ரெயின்ல அதனால நாங்க கால் ஆன் வந்து வாங்கினோம். அதுவும் நைட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 வித் ரைத்தா எல்லாம் நானே பண்ண போறேன். அது தனியா பண்ண போறேன். ஓ மை காட். எடுபடி வேலை எல்லாம் என்ன பண்ண சொல்லுவாங்க. அவ வந்து கேமரா பிடிச்சிக்கிட்டு தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கால் ஆன் டைம். இப்போ நம்ம கால் ஆன் சாப்பிட போறோம். இந்த டேக் யுவர் ஸ்பூன் பாடி. ஸோ என்னடா பின்னாடி என்னமோ போகுது பாருங்க, அவ எப்படி நக்கி வச்சிருக்கான்னு. சரி ஓகே, நான் நக்குனேன். என்னோட பேப்பர் எப்படி இருக்கு, என் தங்கச்சியோட இதே தெரிஞ்சிருக்கோம். யார் யாரெல்லாம் சீரியல் பாப்பீங்கன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல எதை பாப்பா, நான் பாப்பேன், எங்க அம்மா. இல்ல எதுல இன்ட்ரெஸ்டா போதோ அதெல்லாம் பாப்பேன். என் தங்கச்சிக்கு வந்துட்டு என்னன்னா, அவளுக்கு வந்துட்டு பானிபூரியோட இந்த காளான் வந்துட்டு ரொம்ப இஷ்டம். அதுவும் வந்துட்டு நாங்க வந்து சில டைம்ல தெரியாம சாப்பிடுவோமா இந்த மாதிரி. ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டோம், அங்கேயே சாப்பிடுவோம். அது நல்லா சூடா கொடுப்பாங்க வேற. அது வந்து வாயில வெப்பா பாருங்க. ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு டேஸ்டே தெரியாது. ஒரு இடம் மட்டும் டேஸ்டே தெரியாது. ஏன்னா அவ்வளவு சூடா இருக்கும். நாங்க டக்குன்னு டைம் வேற, ஐயோ வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு டக்குன்னு சாப்பிடணும் வேற. கடகடன்னு சாப்பிடும் போது என்ன ஆயிடும்னா, நாக்கு ஃபுல்லா அப்படியே சூடுல வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா, அடுத்த நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே ஒண்ணுமே தெரியாது, எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியாது, அப்படியே பபுள் வந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதால்தான் இந்த வாட்டி அம்மா வீட்டுல இல்லைன்றதால நாங்க வீட்லயே பார்சல் வாங்கிட்டோம். சாப்பிடுங்க. தென் எனக்கு வா ரோட்டு கடை காளானா தான். ஜஸ்ட் லவ் இட். இவங்க கடகடன்னு சாப்பிடுவாங்க, என்னால சாப்பிட முடியாது. நான் சாப்பிடுவேன், சூடா நல்லா சாப்பிடுவேன். ஆனா இவ இருக்காது பொறுமை. ஸோ நாங்க வந்து சாப்பிட்டுட்டு பார்த்துக்கோங்க அவ எப்படிலாம் பண்றாங்க. எனக்கே தெரியாது. நானும் பண்ணுவேன். அவ்வளவு சூடா என்னோட ஸ்கின் பாத்தீங்களா, ஆக்சுவலி ஒரு மாதிரி பிரைட்டா இல்ல, ரொம்ப ஷைனிங்கா. நான் இன்னைக்கு ஒரு சிரம் யூஸ் பண்ணேன் மீஷோல இருந்து.
அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். அது என்ன சிரமம்ட்டு ஆக்சுவலி நான் இப்போதான் ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் இப்போதான் டெலிவரி ஆச்சு. செம்மையா இருக்கு. ஆனா பாருங்க ப்ளீஸ் இப்பதான் போட்டேன். சரி நாங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே வரோம். நல்லா பாத்துக்கோங்க. ஜாலி ஆயிடுச்சு. என்கிட்ட இருக்கு. நான் எப்பவுமே பொறுமையா தான் சாப்பிடுறேன். பொறுமையா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறேன். இவ்வளவு ஒரு ஸ்பூன் தாயா, ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி 5 ஸ்பூன் கிட்ட வாங்குறவங்க தரமாட்டேன். ஒரு ஸ்பூன் தரமாட்டேன். ஒரு ஸ்பூன் சீரியஸா தான். இப்பதான் கொஞ்சம் அவன் தரவே இல்லை. அது ஒரு ஸ்பூன் காட்டுங்க. ஒரு ஸ்பூன் எனக்குலாம் அப்படிதான். நான் பாப்பேன். எனக்கு ஒரு ஸ்பூன் அதுதான். எப்படி டக்குனு ஓகே சொன்னாரு எனக்கு புரியல. அவங்க Next அம்மா time ஏதாச்சும் பேசுறதுக்கு கேட்டு பேசி பாரேன். சிச்சுவேஷனை புரிய வச்சிருப்பாங்க. அம்மா, ராஜி ஓகே சொல்லிட்டா. 2 செட்டா ஒரு ஸ்பூன் ஆயிடும் கைஸ். அவங்கதான் அவளை எந்த பதிலுமே சொல்ல விடுங்க. ஷிட். A few moments later. எஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு சிக்கன் 65, அப்புறம் ரைத்தா. ஸோ வந்துட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு தெரியல. தேங்க் காட், கடவுளுக்கு தான் நான் சொன்னேன். எப்படியாச்சும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தேஜா. சரியா? ஓகே, அதாவது பிளேட்ல எல்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். டடா, பாத்தீங்களா? ரைத்தா, சிக்கன் 65 அண்ட் பிரியாணி லெக் அதுவும் அவங்க அக்கா பீஸ். எனக்கே எனக்கா, உனக்கே உனக்கு தான். தேங்க்யூ. சோயா, இப்போ நம்மளுக்கு வந்து டின்னர் டைம். டின்னர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10:30 மேல ஆயிடுச்சு. ஏன்னா 11 o'clock ஆக போகுது. 11 o'clock ஆக போகுது. கரெக்ட். எத்தனை மணிக்கு உட்காந்து சாப்பிட்றேன்னு பார்த்தீங்களா? ஒண்ணு நான் மேடம் வந்து ஹோம்ஒர்க் கூட முடிக்கல. எனக்கு வந்து வீடியோக்கும் ஹெல்ப் பண்ணல, எதுவும் பண்ணல. ஏதோ பண்றேன்னு பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கா. சரின்ட்டு நானும் போயிட்டேன். எப்படி இருக்கு? இதை டேஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் 65ல பார்க்கலாம். ஐயோ பூச்சி. கேக்காரி அக்கா. டடா. அந்த ரைஸ்ல பிரியாணி மேல சிக்கன், அப்புறம் வந்துட்டு ரைத்தா, முட்டை கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கு. பண்ணிருக்கலாம், பட் டைம் ஆயிடுச்சா என்னால பண்ண முடியல. அப்புறம் சிக்கன் நம்ம கல்யாண விருந்து போடுற மாதிரி போடுறாங்க. பிரெட் அல்வாவும் பண்ணிருக்கலாம். இருக்கு பிரெட் அல்வா. ஆமா. பட் எனக்கு பிடிக்க இதை நான் சாப்பிட்டு சொல்றேன். சத்தியமா செம்மையா செஞ்சிருக்கேன். வாழ்க்கையில முதல் முறையாவா? இல்ல செஞ்சிருக்கேன், எப்பவுமே செய்வேன் தனியா தான். ஆனா நான் எப்பவுமே கேட்டுட்டே செஞ்சுருந்தேன். இந்த வாட்டி கேட்காம செஞ்சுருக்கேன். அதான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வித்தவுட் மாம் 24 hours சேலஞ்ச் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேலஞ்ச் இல்லை, இது நார்மலாக எங்கள் அம்மா விட்டுட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒரு சேலஞ்ச் இது, அவங்களோட சேலஞ்ச். அவங்க தான் சொன்னாங்க. ஆமா, நாங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜாலியா இருக்கோம்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ அந்த வீடியோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்னும் நிறைய நிறைய கண்டென்ட் எங்களால போட முடியும். நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து எல்லாம் மிக்ஸ்டு சோலா தான் இருக்கும். எல்லாமே நீங்க பார்க்கலாம். எல்லாமே அப்படின்னு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன காட்டணுமோ அதெல்லாம் நான் பண்ணி தருவேன். அதுக்கப்புறம் எனக்கு வேணா வந்துட்டு எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா. ஸோ இப்போ செம்ம டயர்டாக இருக்கேன் நான். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்துருக்கேன், திருப்பியும் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். எல்லா வீடியோ ஒரே நாள் எடுத்துருக்கேன். தென் ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. லவ் யூ. ஸோ கரண்ட்லி வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்ம டயர்டு. ஒரு குளியல் போட்டுட்டு படுத்து தூங்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு என் தங்கச்சிக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ ஹோம்ஒர்க் வேறு இப்போ பண்ண முடியல, எங்களால் சத்தியமாக முடியல வேறு.
ஸோ காலைல ஏஞ்சி பண்ணிக்கலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஸோ குட் நைட் டு எவ்ரி ஒன். பாய். நான் உங்களை காலைல மீட் பண்ணுறேன். The next morning. ஹே கா, குட் ஆஃப்டர்நூன். என்னடா வந்துட்டு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு நினைக்காதீங்க. வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் மார்னிங் வந்துட்டு வீடியோ எடுக்கலைன்னா ஏன்னா 2 பேருக்குள்ளே கொஞ்சம் சண்டை. என்ன சண்டைனா, காலையில் அவன் ஸ்கூலுக்கு போகலை. ஸோ நான் அவளை எழுப்பினேன். நான் வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு 5:50க்கெலாம் ஏஞ்சிட்டு எனக்கு தூக்கமே வரல. சரி நம்ம தான் ஏஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 6 o'clock அலாரம் வச்சுருந்தேன். அதுவும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் முழிச்சுட்டு இருந்தேன். 6 o'clock எழுப்பினேன், 6:15க்கு எழுப்பினேன், ஏஞ்சிக்கல. 6:30க்கு எழுப்பினேன். செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. இதுக்கு மேலே எதுக்கு எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், எழுப்பலை. அவ்வளோதான். மேடம் நல்லா தூங்கிட்டாங்க. நானும் சரி ஓகே அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுக்கு எழுப்புறதுன்னு நானும் தூங்கிட்டேன். 7 o'clock அம்மா கால் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் வந்துட்டு எடுக்கல, ஏன்னா நாங்கள் தூங்கிட்டு இருந்தோன்றதால எடுக்கல. ஃபோன் வந்து நான் சைலண்டில் போட்டிருந்தேன். கரெக்டாக 8 o'clock மேடம் ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு என்ன கல் என்ன எழுப்பல அப்படின்ட்டு. ஆடங்கொப்பா அம்மாவனே, என்ன இப்போ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இப்போ கூட பாருங்க, படிக்கிறேன்ட்டு போய் சொல்லிட்டு அம்மா கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் காட்டுறேன் பாருங்க. அப்படியே சைலண்டா பாருங்க. இது பாரு, இது பெரிய நினைக்கிறோம். நாங்க கொண்டு போய் Chloe? Hey, what's up? It's Amy. We're in the same biochem class. என்னது கடிச்ச பாருங்க. கட் பண்ணிட்டு வந்தானே ப்ராமிஸ். பாருங்க மீ பண்ணிட வேண்டி மீ பாரு மீ படிக்கிறேன்னு பேர்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. பாத்துக்கோங்க பாருங்க. அதெல்லாம் நேத்து வந்து டயக்ராம் சீன் போட்டுன்னு இருக்கா, நம்பாதீங்க. சீன் போட்டுட்டு இருக்கா, நம்பாதீங்க. பாத்துக்கோங்க. போ உட்காந்து பாரு போ. இப்போ ஒரு செம்மையான ஒரு காட்சி நடந்ததா, எனக்கு சிரிப்பா வருது. எனக்கு தள்ளி ஓடி அவ கொஞ்சம் நம்பாதீங்க, எல்லாம் ஏமாத்துக்காரி. கடிக்கிறா. தேஜா விடு தேஜா, போதும் தேஜா. சோ வந்துட்டு எங்க மம்மி எப்போ வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதால வந்து இந்த வீடியோ எப்போ முடிப்போன்னு எங்களுக்கும் தெரியல. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் டக்குன்னு முடிச்சிட போறேன். முடிச்சுட்டுமா இப்பே வீடியோவை வந்துட்டு நான் இப்போதைக்கு முடிக்க போறேன். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடுவில் சப்போஸ் ஏதாச்சும் கிளிப் இருந்தாலும் அவன் என்னென்ன பண்றாளோ அதெல்லாம் நான் ஆட் பண்றேன், அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கணுங்க எங்க சேனல்ல. பார்த்தாதாங்க உங்களுக்கு ஒரு 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 கிஃப்ட் ஃப்ரீயா தருவோம். வேற ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சியா தான் ஃப்ரீயா தருவோம். யாருனாலும் வேணாலும் எடுத்துட்டு போங்க, இந்த தொல்லையை வச்செல்லாம் தாங்க முடியல. சோ வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பைத்திய மாதிரி திருப்பி ரிப்பீட்லயே சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. எப்படி பாக்குறா பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா வீடியோ பாத்தீங்கன்ட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இந்த கரடியை நான் வந்துட்டு உங்களுக்கு தானமா தரேன். ஓகே பாய்.